ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக, குறிப்பாக சொன்னால் 93 பல முறை மகாராஷ்டிராவில் மும்பையில் பல கூட்டங்களை பிரசங்கிக்க போயிருக்கிறேன். பெரிய கூட்டங்களிலும் சின்ன கூட்டம் பிரசங்கிக்கும் போது எனக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் செய்த அருமையான நண்பர், ஒரு அருமையான தொழிலதிபரும் சுவிசேஷகருமான ஒரு நண்பர் சொன்ன உண்மை சாட்சி. ஒரு பெரிய ஹோட்டல் வைத்து நடத்தின ஒரு நண்பர், அவருக்கு பழக்கம். சம்பளம்லாம் கொடுத்து போய் ஒரு நாளைக்கே லட்சக்கணக்கான ரூபா வருமா. ஆனால் அவர் ஒரு முறை பேசி கொண்டிருந்த போது, எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள், ஏன்னு தெரியல, எனக்கு சமாதானம் இல்லை, சரியாக தூக்கம் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி தன்னோட சாட்சியை பகிர்ந்து கொண்டேன். உடனே இவர் சொன்னாரா, நாங்கள் 1-2 பேர் உங்கள் வீட்டில் ஜெபிக்கலாமான்னு கேட்டாங்க. அப்போ வாங்க, அன்பின் நிமித்தமாக நட்பின் நிமித்தமாக இவரும் தொழிலதிபர், ஜெபிக்க 2 பேரும் போயிருந்தாங்க. வீட்டில் போய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சில வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து முடித்த உடனே அவர் சிரிக்க ஆரம்பித்தார். தன் மனைவியை பார்த்து சொன்னார், நான் சிரிக்கிறேன். எல்லாரையும் பார்த்து சொன்னால் நான் சிரிக்கிறேன். சந்தோஷமாக சொன்னார், நான் சிரிக்கிறேன் பாருங்கள், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, கண்ணாடி போய் பார்க்குறேன், நான் சிரிக்கிறேன். சொன்ன எத்தனையோ ஆண்டுகள் நான் துக்கத்தில் இருந்த எனக்கு என்னை அறியாமலே சந்தோஷம் வருகிறது. நல்ல கவனிங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார்கள். இயேசுவின் அன்பு, இயேசுவின் மரணம், இயேசுவினுடைய அந்த நல்ல சுவாபங்களை பிரசங்கித்த போது அவர்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து வெறும் மரச்சிலுவை சுமக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஏசாயா 60:20 சொல்லுகிறது, மெய்யாகவே அவனுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை நம்புங்கள், இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட காரியத்தினால துக்கமா, பிள்ளைகளால் ஏற்பட்ட துக்கமா, கணவன் மனைவியால் ஏற்பட்ட துக்கமா, என்ன பிரச்சனை, பிஸ்னஸால, வேலையாலையா, இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். நடந்த உண்மை சம்பவம். சில நிமிடங்கள் பேசி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபித்த போது அவருக்குள்ள பயங்கர சந்தோஷம் வந்ததாக நண்பர் பகிர்ந்து கொண்டார். ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். இயேசுவையை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணலாமா? வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரமுள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தருங்கிற வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இந்த நாள் வேலை, வியாபாரம், தொழிலை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் தங்கி தாபரிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, கல்வி கற்றுக்கொள்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் நன்மை கிருபை தங்கட்டும். பிறந்த நாள், திருமண ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. துக்க நாட்கள் இதோடு முடிந்து போகட்டும். கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.